ஓசூர் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டேஷன் ஒஸ்மையா 7வது பொதுக்கூட்டம் அதியமான் கல்லூரி அருகே உள்ள ராயல் என்ஃபீல்டு ஹெல்த் கிளப்பில் நடந்தது. ஒஸ்மையா சங்க தலைவர் முருகேசன் தலைமையில் கூட்டம் நடந்தது. சங்கத்தின் செயலாளர் ரஜினிகாந்த், பொருளாளர் வெங்கடேசன், டான்ஸ்பியா செயற்குழு உறுப்பினர்களான சேகர், நிர்வாண குழு முனுசாமி உள்பட்டார் கலந்து கொண்டார். ஓசூரில் செயல்படும் வரும் 2000 சிறந்த தொழில் நிர்வாகங்களை பாதுகாக்கும் வகையில் ஓசூர் அருகே புதிதாக துவக்கப்படும் உள்ள 3வது சிப்காட்டில் 5 சென்ட் முதல் 10 சென்ட் வரை தமிழக அரசின் சார்பில் இடம் ஒதுக்கி தர வேண்டும். ஓசூரில் 2000 ஏக்கரில் பயன்படும் விமான நிலையம் அமோக அறிவிப்பு வெளியிட்ட தமிழக அரசுக்கு நன்றி மற்றும் பாராட்ட தெரிவித்தல். ஓசூர் பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலமாக வெளியிடப்படும் ஓசூர் மாஸ்டர் பிளான் திட்டத்தை சிறுதொழில்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் வெளியிட வேண்டும். பெங்களூரில் இருந்து ஓசூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும். அன்பான உள்பட்ட 9 தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் ஓசூரில் உள்ள அனைத்து சிறு தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டார். நான் இப்போ தலைவராக பொறுப்பேற்றிருக்கேன். 5ஆம் தேதி 5/7/2024 அன்று தேர்தல் நடந்தது. தேர்தல் மூலயமா நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். பொதுக்குழு 12/7/2024 இன்று பொதுக்குழுவில் நாங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டோம். நான் செயலாளர் திரு ரஜினிகாந்த், திரு எஸ் வெங்கடேசன், அட்மின் ஹெட்டு வி முனுசாமி மற்றும் துணைத் தலைவர், துணை செயலாளர், ஈசி மெம்பர்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டோம். நாங்கள் இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள், ஒரு சில தீர்மானங்கள் அரசாங்கத்துக்கிட்டையும் நான் எங்கள் மெம்பர்ஸ்கிட்டையும் கேட்டிருக்கோம். அந்த தீர்மானங்கள் வருமாறு நான் தற்போது பொறுப்பேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒவ்வொரு வருஷமும் குடும்ப விழா நடத்திட்டு, குடும்ப விழாவில் சிறந்த தொழிலதிபர், சிறந்த நிர்வாக குழு உறுப்பினர், சிறந்த உறுப்பினர்களை தேர்வு செய்கிறதா இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தா குறுந்தொழில் செய்யும் நிறுவனங்களுக்கு நாங்கள் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கம்பெனி நடத்திட்டுருக்கோம். குறுந்தொழில் மட்டும். அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்குது. சாயங்காலம் ஆனால் கம்பெனி ஓட்ட விடுறதில்ல 6 மணிக்கு மேலே. திரும்ப இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட்டு, மற்ற இதர சர்டிஃபிகேட்லாம் எங்களால் வாங்க முடியறதில்ல. அதனால் எங்களுக்கு 5 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் குறுந்தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் எங்களுக்கு பாதுகாப்புக்காக. 3வது தமிழ்நாடு அரசு நிதியுதவியுடன் இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் போயிட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் வருஷம். அந்த எக்ஸிபிஷனுக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கணும். இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் பார்வையிட்டுட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா தான் நாங்கள் மேன்மேலும் வளர முடியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா B2Cனா பிஸ்னஸ் டு கன்சியூமர் ப்ராடக்ட். இப்போ கோயம்புத்தூர்லாம் பண்ணுற மாதிரி நம்ம ஒசூர்லேயும் பண்ணணும்னு எங்கள் உறுப்பினர்கிட்டலாம் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அடுத்தது இந்த ஒசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வர்றதா அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வங்கிகளில் கடைபிடித்து வரும் இந்த என்பிஏ 90 நாள்லேருந்து 150 நாளாக உயர்த்த கேட்டுக்கிறோம். அந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. அடுத்தது இந்த மாஸ்டர் பிளான் ரொம்ப நாளாக இப்போ 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா மாஸ்டர் பிளான் வெளியிடாமல் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வெளியிட்டு எங்களுக்கு உதவணும். உடனடியாக மாஸ்டர் பிளானை ரிலீஸ் பண்ணணும். இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு டிஓடின்னு பேங்க்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னே டிஓடி அந்த பிரான்ச் மேனேஜரே பார்த்திங்கன்னா சாங்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி இருந்தது. இப்போ ஜிஎம் ஏஜிஎம் லெவலில் அப்ரூவல் பண்ணால் தான் அந்த டிஓடி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் சிறுதொழில் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா குறுகிய கால முதலீடு, இப்போ திடீர்னு ஒரு பொருள் வாங்கணும் தேவைன்னா அப்பயே டிஓடி வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்தது. இப்போ அந்த நிலை இல்லை. அதை ரிலாக்ஸ் பண்ணி அந்த கிளை மேலாளருக்கே அந்த பர்மிஷனை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.